இந்த சபையில அமர்ந்திருக்கும் அத்தனை மனவளக்கலை அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குரு சூக்குமமாக நம்முடனே எழுந்தருளி நம்ம எல்லாம் வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன். சுவாமிஜி நமக்கு ஒரு சூத்திரம் கொடுத்துருக்குறாங்க. மனித வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சூத்திரம். தனி மனிதன், சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றின் இணைப்பிலே தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தனி மனிதனும் சமுதாயத்தின் சொத்து தான். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இயற்கை அப்படிங்கிறது ஒரு குறைபாடா தான் நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவோ என்னவோ பிசிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் கொடுத்து அருட்தந்தையான மகரிஷி அவர்கள் சூக்குமமாக இருந்து நம்ம எல்லாம் இங்கே வரவழைத்து இந்த இயற்கையோடு இயற்கையாக ஒரு 4 நாட்களை செலவிடுவதற்கான ஒரு வாய்ப்பை நல்கி அந்த ஒரு மனித வாழ்க்கைக்கான ஒரு நல்ல அர்த்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஸோ நீ வேறு நான் வேறு அல்ல, கருமையத்தில் தனித்தனியாக இருந்தாலும் மனதின் அடித்தளத்தில் இறைவனே எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறார் என்ற ஒரு அழகான தத்துவத்தை பேராசிரியர்கள் நமக்கு இந்த மேடையிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஸோ நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். நீங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற, நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை இந்த இயற்கை அறிவு அப்படிங்கிற அந்த இயற்கையான அழகான தத்துவத்தை சுவாமிஜி மூலமா, பேராசிரியர் மூலமா சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜாதி, மத, இன, மொழி அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம வேதாத்திரியம் எல்லா இடத்துக்கும் சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த அரங்கத்திலே குழுமி இருக்கும் அன்பர்களே அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அன்பு, அமைதி, ஆனந்தம் அப்படிங்கிறது இங்கு எல்லா கட்டங்களிலும் பணிபுரியும் பணியாளர்களாக இருக்கட்டும், அலுவலகத்தில் வேலை செய்யும் ஊழியர்களாக இருக்கட்டும், நமக்கெல்லாம் நல்ல அழகான இந்த பாடத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர்களாக இருக்கட்டும், சுவாமிஜியின் இந்த காந்த களத்திலே அன்பு, அமைதி, ஆனந்தம் என்பது இவர்களிடம் மட்டும் அல்லாமல் கட்டிடங்களுக்கும் அந்த பெயரை தாங்கிய கட்டிடங்களும், இந்த காந்த களத்திலே இருக்கிற கட்டிடங்களும் அந்த பெயர்களை தாங்கி இருக்கின்றன. சுவாமிஜி போதனை மார்க்கமாக இல்லாமல் எல்லாமே சாதனை மார்க்கமாக எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 98களில் நான் இங்கு வந்திருக்கிறேன். சுவாமிஜியை நேரடியாக பயிற்சி அட்டன் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. நேரம் தவறாமை அப்படின்ற நற்பண்புகள் எவ்வளவோ இருந்தாலும் அதுல நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு குணத்தை நான் இங்க பேசுறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த ஓம்கார மண்டபத்தின் வளாகத்திலே சுவாமிஜி சுற்றி வருகிறார்கள் என்றால் மாலை மணி 5 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நேரம் தவறாமல் இருப்பார்கள். அதே மாதிரி அன்றிலிருந்து இன்று வரை சமையல் செய்யும் அந்த சகோதரரும் சரி, அந்த உணவின் ருசியும் மாறவில்லை. 25 வருட காலமாக அதே சமையல் செய்யும் அன்பர் தான் இன்றும் இருக்கிறார்கள். அன்று சுவாமிஜியின் வளர்ப்பு மகளாக உமா அக்கா இருந்தாங்க. அந்த இடத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து உமா அம்மா இப்போது நம்மளோடு இருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்றைய காலகட்டங்களில் வெறும் 2 அறைகள் தான் இருக்கும், ஒன்று பெண்களுக்கு, ஒன்று ஆண்களுக்கு. பகலில் வகுப்பறையாக இருக்கும் அதே அறைகள் இரவில் தங்கும் அறைகளாக எங்களுக்கு இருக்கும். பல வகையான கலந்துரையாடல்கள் அந்த வகுப்பில், அந்த அறையில் நடக்கும். அதையெல்லாம் நான் மிஸ் பண்றேன். ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மெயின் கேட்ல இருந்து நம்ம ஓம்கார மண்டபத்தை நோக்கி நடந்து வரும் அந்த பாதைகள் இப்போது அலங்கார விளக்குகளாலும் புல்வெளிகளாலும் நீண்ட அகன்ற படிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தால் கூட முரடான அந்த பாதைகளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதே போல சுவாமிஜியின் பாத சுவடுகள் இந்த வளாகத்திலே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.